ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ நமசிவாய. ஸ்ரீ சாய்ராம் சங்கன் மகாராஜ் की जय. श्री आनंद कोटि ब्रह्मांड मोहम्मद राजा की राजा श्री साईराम महाराज की जय. आज कल दिन शुक्रवार एवं भविष्य दिन प्रहलाद शनिवार. आजकल शनिवार शाम से हुआ इस प्रत्येक श्री साईराम बगा मंदिर के मूल स्थान श्री साईराम महाराज की जय. अगला दिन शनिवार. अकॉर्डिंग टू इंग्लिश कैलेंडर पहला दिन वैभव शुभकामनाएं हो गया. April 25th. Today is April 25th. நேற்றைய முந்தைய நாள் ஸ்ரீ இரு வீக்கிலிருக்கும் பாகமலர் செங்கமல மலர் பதிந்த மெய்திருமேனி கன்னங்கள் உடைய ஸ்ரீ சாய்ராம் மகாராஜ் की जय. கடந்த வியாழக்கிழமை ஒவ்வொரு அனுதினமும் ஸ்ரீ சாய்ராம் பாமாலையை ஜெபிக்கு ஸ்ரீ சகா சங்கர்ஷ்க காருண்யம் சம்ருத்தி April 25th. இன்றைய நாளின் இன்றைய சனிக்கிழமையின் தமிழ் வருஷத்தின்படி பராபவ வருஷம் சித்திரை மாதம் துவங்கி முதல் மாதம் துவங்கி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று கடைசி நாள் ஆக ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பராபவ வருஷம் அதாவது விசுவாச என்ற பழைய வருஷம் முடிந்துவிட்டது. இனி பராபவ வருஷத்திலே முதலில் இன்றைய நாள்தான் நான் ஸ்ரீ சாய்பாபா மந்திர் கோவிலுக்கு என்னை தினம் கழட்டி என்னை கடவுளிடம் சமர்ப்பிக்க வந்துள்ளேன். இத்தகைய முதல் நாள் இந்த தமிழ் புத்தாண்டில் இனியவை மலருக்கும் பொடியவை பூக்கக்கும்
நற்கருணை ஸ்ரீ சாய்ராம் பிரபுவின் திருவடி நற்கருணையின் நான் நற்கருணை உலகில் நான் அகப்பட்டு சரணாகதி அடைவேன். 1976 அல்லது 79 ஆண்டிற்கான ஸ்ரீ மூலவர் ஸ்ரீ சாய்ராம், ஸ்ரீ சாய் ராகவ், ஸ்ரீ சாய் கேசவ், ஸ்ரீ சாய் மாதவ், ஸ்ரீ சாய் கிருஷ்ணா, ஸ்ரீ சாய் ராமா, ஸ்ரீ சாய் பிரபு, ஸ்ரீ சாய் பகவான் என்ற எண்ணற்ற நாமங்களை உள்ளவர். அவர் சுயம்பு கற்பக விருட்சமாக எப்படி ஸ்ரீ பிள்ளையார் பற்றி விநாயக கற்பக விருட்சமாக ஆதிதேவர் மகாதேவர் தோன்றினாரோ, இவரும் சாய் பாபாவும் சுயம்புவாக காட்சி அருளின. அக்கறைய மரம் தான் போதி மரம் போல் இப்பொழுது அமிக்க புக்கா நவ சங்கியா ஸ்கானம் ஸ்ரீ தீனதயாளு தீனபந்து பரமார்க்க சிவம்சினி இப்பொழுது ஸ்ரீ சாய்ராம் சனீஸ்வரர் சனிவர் ஷாம் தக் ஆரத்தி நல்ல ஆரத்தி மலருக்கும். ஓம் ஸ்ரீ கருக்குரு சச்சிதானந்த ஸ்ரீ சாய்ராம் பிரபு மகாராஜ் கி ஜெய். ஓவலுஹாரதி மாதா சத்குருநாத பாபா ஸ்ரீ சாய்நாத பங்கரி பகவான் வங்கதி பலாவி லாகா. ஓவலுஹாரதி மாதா சத்குருநாத பாபா மாதா ஸ்ரீ சாய்நாத பங்கரி பகவான் வங்கதி பலாவி லாகா. ஓவலுஹாரதி மாதா சத்குருநாத பாபா ஸ்ரீ சாய்நாத பங்கரி பகவான் வங்கதி பலாவி லாகா. கடந்த 5 நாட்கள் கடந்து பாலராம ஜெயந்தி, அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்றுதான் அக்ஷய கிருதியை முன்னிட்டு செல்வம் பொங்கக்கும் தனம் செல்வாக்குகள் அந்தஸ்துகள் புகழாரம் சம்பாக்கியம் பெருகக்கும் அக்ஷய கிருதி. அப்படிப்பட்ட தனலட்சுமியும் ஸ்ரீ குபேர விநாயகரும் உங்களுடன் சங்கமித்து ஐஸ்வர்யத்தின் அருளையும் செல்வ செழிப்புடன் எங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்துவதாக. நான் ஒருபோதும் கடன் கொடுக்காமல், நான் ஒருபோதும் கடன் வாங்காமல், நானும் எப்போதும் கடன் கொடுத்துட்டே இருக்கும்படி நீர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த செவ்வாய்க்கிழமை அல்லது திங்கட்கிழமை தான் பாலராம ஜெயந்தி. அதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் உள்ள புதன்கிழமை மத்ஸ்யாவதாரம், வியாழக்கிழமை மத்ஸ்யாவதாரம். இந்த கடந்த புதன்கிழமை பாலராமாவதாரம். सर्वसृष्टि पर नमस्तेस्तु महामाये श्री पीतेश्वर पूजिते संगचक्र गदा हस्ते श्री महालक्ष्मी नमस्कृते शक्ति नमस्ते गदगारुगे कोलासुर भयंकरी सर्वदुःख हरि देवी श्री महालक्ष्मी गण ऐश्वर्य
சௌபாக்கிய லக்ஷ்மி சர்வலக்ஷ்மி நமஸ்குதே. கடந்த திங்கட்கிழமை மறுநாள் பாலராம ஜெயந்தி மற்றும் திருக்கதையூர் ஸ்ரீ குச்சனூர் ஸ்ரீ ஹரி பகவானுக்கு இன்றைக்கு கருக வாகனம் கருக பூஜையும் செய்கிறார்கள். கடந்த வியாழக்கிழமை அங்கு வாஸ்துக்குரிய நாள். அங்கு பொதுமனை வாங்குகள் வீடு கட்டுதல் ஆகிய சுப காரியங்கள் செய்கிறாங்க. அன்றைக்கு இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், ஷஷ்டி விரகமானது கடந்த புதன்கிழமை சதுர்கசி திதியானது அமாவாசை அங்குதான் சதுர்கசி வெள்ளிக்கிழமை அங்குதான் கடந்த 17ஆம் தேதி அங்கு நிகழ்ந்தது. அவ்வண்ணமாக வருகின்ற 1ஆம் தேதி மிகவும் மறக்கலாகாத வியக்கத்தக்கதான ஒரு அதிசயமான அங்க பௌர்ணமி தான். ஏனைய பௌர்ணமிகளை காட்டிலும் அதிசக்தி நவீன ஆற்றலும் ரித்தி சித்தியும் அதிநவீன கர்மாசக்தியும் படைக்கவை. எப்படி பூகானிய அமாவாசைக்கு மறுநாள் சர்வாலய அமாவாசை வருகின்றதோ அதே போலவே அம்மாதிரி பிரதோஷத்திற்கு மறுநாள் பௌர்ணமி மகா சிவராத்திரிக்கு மாத சிவராத்திரிக்கு மறுநாள் ஒரு நாள் இடைவேளையில் ஹர்வ அமாவாசை. ஏன் ஒரு நாள் இடைவேளை என்றால் பூர்கானியா அல்லது சைக்கன்ய நவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு அந்த மாதத்தின் சிறப்பை கொண்டு பெயர் பெற்ற அமாவாசை வரும். பூர்கானிய சைக்கன்ய நவராத்திரி சிரக்கா சிரவண ஆஷாட இதை போலவே நாமத்தை பெற்று இதைப்போல பெயர் பெற்ற அமாவாசைக்கு மறுநாள் தான் சர்வ அமாவாசை திகழும். எப்பொழுதும் பிரதோஷத்திற்கு மறுநாள் ஏகாதசி திதியானது சூன்ய திதி எப்பொழுது வரும் என்றால் அந்த திதியில் எங்கவித திதியும் நிகராக எதிர்மறையாக நிற்காது. அப்பொழுதுதான் சூன்ய திதி. பிரதமை என்றால் ஒரு திதி, கிருதியை என்றால் 2 திதி. கிருதியை அக்ஷய கிருதியை ஏன் கன செல்வாக்குகள் ஒருபோதும் திருதியை என்ற திதியில் வருகிறது என்னவென்றால், ஏதென்றால் சிவபெருமாளுக்கு உகந்த நாமம் கிரை நீக்கம் என்றால் 3 நெற்றிக்கண்ணான 3ஆம் கண்ணில் அனைத்து ஆற்றலும் அனைத்து சக்திகளும் உலகளாவிய சக்திகளும் கிரியைகளும் மாயைகளும் படைக்க அந்த 3ஆம் நெற்றிக்கண் திறப்பார். அப்பொழுதுதான் அந்த அக்ஷய கிருதியை சௌபாக்கியம் மலரும். அந்த அக்ஷய கிருதியை கனலட்சுமி ஏன் அஷ்டலட்சுமி என்றால் 8ஆம் முக்கையில் அவதரித்த அஷ்டலட்சுமி சப்தரிஷி கௌதம மகாகாளிகாம்பா
காகம் 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 காட்சியாக காகம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபாவிற்கு தாமரை பூவினால் சுக்கக்கூடிய மாலை. ஏனென்றால் தாமரை செல்வதை நந்தியவக்கம் செவ்வரளி காப்பந்தி ஜாதி அடிப்பத்திரை அதுக்கு மல்லி ஸ்ரீ சாய் ராம்சினி சாய் பரமாத்மனி ஓம் ஸ்ரீ ஆரதி ஸ்ரீ சாயி பாபா கர மஸ்கர மங்கர கீஜ குமசே நமத்யாக்க ஹரே சம்ஸ்கிருதி பர்கா. உங்களுக்கு ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தர் மஞ்சள் இளம் மஞ்சள் ரக்காந்தகையை பட்டாகையை அணிந்துள்ளார். அதிலே முக்கு பவளம் மாணிக்கம் செம்பருத்தி மலரும் பன்னீர் ரோஜாவும் மற்றும் அடுக்கு மல்லி ஜாதியும் சேர்ந்த சங்கமமான மாலை மற்றும் ஸ்ரீ சிவபெருமானின் உத்திராட்ச மாலையும் அதுவும் வெள்ளி கற்களால் ஆன உத்திராட்ச மாலையும் பவளம் மரகக்கம் மாணிக்கம் பதிக பச்சை பரிமள கிரம் பாரிஜாதம் ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ சாய்ராம் நமோ நமக. ஜெய் ஸ்ரீ சாய்ராம் நமோ நமக. ஜெய் ஸ்ரீ சாய்ராம் நமோ நமக. ஆரத்தி ஸ்ரீ சாயி பாபா கர மங்கர கீஜ சேவித்தி கருகங்க பிராணாயாம பிரம்மஸ்பரிக பிரம்மமுகூர்த்த ரிஷிகேக யோகம் சக்கர் ஸ்ரீ நவசங்கிகை பத்மராகம் புஷ்பராகம் பவளம் வெங்கலம் கங்க வெள்ளி சவகம் பனிமுத்துகளும் வைகூரியங்களும்
Shri Chidananda Shri Sai Nagaya Namaha Shri Sai Ramaya Namaha Shri Sai Krishnaya Namaha Ankaratnakam Hayam Brahma Shastram Anika Shrikanam Kutsumatriyanam Parayana Kugam Muktirai Brahman Subhaktirai Yagam Chingmukara Kalahakki Goshan Ninga Sivaperumalangavar Annalakshmi Yagam அவருக்கு வலது கை நிரம்பும் வண்ணம் அவர் வலது கையில் வைத்த கதகு அல்லது வெண்கலத்தினால் பண்ணை நிரம்பும் வண்ணம் அன்னை அன்னலட்சுமி அருளினால் பிரம்மத்தி கோஷக்கை ஏனென்றால் பிரம்மனின் கலை ஒரே ஒன்று அவர் கையை பற்றியது. ஆகலால் அங்கு பிரம்மரிஷி பிரம்மதேவரின் சாபத்திலிருந்து நிவர்த்தி பெற்று காலகோஷ சர்ப்பகோஷ எல்லா கோஷங்களும் வைத்து அகங்கு நல்ல சுருங்கி வாசனை சுரங்க வர்க்கங்களும் பகவானின் நின்திரு அருள் சம்பூரணம் பெற்று ஆயுள் விருத்தி அடையும் விமோசனம் பாவசாபங்களிலிருந்து விமோசனம் அடையவும் சிவபெருமாளிடம் வரம் கேட்கனர். அங்கராத்மாத்மம் ஸ்வயம் பிரம்ம சாஸ்திரம் அனிகாஸ்ரீ காமம் சுமதி பிரியாணம் ஆரதி ஸ்ரீ சாயி பாபா. நிர்மூலமாகாமல் என்னை கலை நினைவு பண்ணி எவ்வித சவால்களையும் ஜெயிக்கும் வண்ணமாக எனக்கு போஷக்கையும் எனக்கு தைரியத்தையும் சமாதான மன அமைதியையும் அழுதி புரிங்க ஸ்ரீ சாய் பாபா ஸ்ரீ சாய் நாதரே. ஓம் நமோ ஸ்ரீ சச்சிகானந்த ஸ்ரீ சாயி நாகாய நமக ஸ்ரீ சாயி கிருஷ்ணா நமக ஸ்ரீ சாயி ரஹமன கருணா அத்திர கபால கருணா श्री साई प्यार सबसे अल्लाह मालिक एक है, सबका मालिक एक है। अल्लाह यीशु क्रिस्त स्वामी सत्य गुरु प्रभु के तीनों स्वरूप है। ओम श्री साई राम श्री साई श्याम साई भगवान श्री गति के काका सबसे महान।
சித்திர குப்த பிறங்க அக்கறை பௌர்ணமிக்கான சித்திர பௌர்ணமி வருகின்ற மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்திர பௌர்ணமி நடைபெறும். அல்லது மே 2ஆம் தேதி சனிக்கிழமையும் சித்திர பௌர்ணமியானது நீடிக்கும். அப்பொழுது எங்கள் வரமா கேட்கிறோம். ஸ்ரீ சாய்பாபா பிரபுவானவர் மூலவர் ஸ்ரீ சிவபெருமாள் அவரின் திருக்காயல் திருவுருவம் அவரால் சர்வேஸ்வரரிடம் ஸ்ரீ சாயம் பிரபுவானவர் நந்தி மூலம் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார். பிரம்ம சாஸ்திரம் அநேக ஸ்ரீகானம் குமக்கி பிரியாணம் ஐகாயி ஸ்ரீகாயி திகம்பர அக்ஷயரூபமாக பாபா சர்வஹி வியாபத்தகு ஸ்ரீகார அனுஷ்ரயாதி குமார ஐகாயி நீவ அக்ஷய திஷா ஸ்ரீகாயி அக்ஷய कृपा श्री साई अक्षय जाहि रजनी लक्ष्मी मानसदे विजरजनी रक्षकी संज्ञक माँ पावन ऐसा बाबा एनिवा तत्पर उजाला श्री साई राम अक्षय जाहि रजनी लक्ष्मी मानसदे निजकरणी रक्षकी संज्ञक पावन ऐसा एनिवा जय जय श्री साई नाथ आका बहुरा मंदिरी जय जय श्री साई नाथ आका जय जय श्री साई नाथ आका बहुरा मंदिरी है आरती को सब प्रेमी को जरा आरती करी हो जय जय श्री साई नाथ आका बहुरा मंदिरी हो रक्षके ओवारूहा ऐसा प्राणी मुख शोभक ओवारूहा अंक प्राणी एवं गणसी गरी हो साई कृपा मंदिर प्रसाद गुणशेखर अधिकार हो गुणशेखर गिरी नमस्कार नागम श्री साई नागम नमस्कार नागम श्री साई नागम नमस्कार नागम श्री साई नागम जय श्री साई राम जय श्री राम।